பத்திரிகையாளர்கள் டெல்லியில போனோன்னா முதலமைச்சர் பிரதமரை சந்தித்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது வழக்கம். இவர் சந்திக்காம வந்திருக்காரு. அதை பத்தி என்ன இதுவரைக்கும் அவர் பத்திரிகையாளர் சந்திச்சாரா? இந்த டெல்லி பயணத்தால் ஏதாவது பலன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? குதிரை பேரம் ஆட்சியை காப்பாற்றிருக்காரு. அது மோகம் சொன்னது நீங்க தான். அதாவது சில பேர் சொல்றது எனக்கு புரியல. என்னன்னா, தனிப்பெரும்பான்மையாக விஜய் அவர்களுக்கு 108 தொகுதிகள்லாம் வெற்றி கொடுத்தாங்க. பட் ஆட்சி அமைக்க 117 தொகுதிகள் மற்ற தொகுதிகளை அவரை எதிர்த்து போட்டியிட்டு தாவேகா வேட்பாளர்களை வெற்றி பெற்றவர்கள் 126 தொகுதிகள் தேசிய தலைவர். நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்துத்தான் ஆக வேண்டும் என்று சிலர் கட்டாயப்படுத்துகிறார்கள். அதுபோல ஜனநாயகத்தில் தவறு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தாவேகாவை எதிர்த்து திமுகவை எதிர்த்து தேசிய ஜனநாயகத்தில் போட்டியிட்டு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். நாங்கள் மக்கள் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கொடுக்கல. நாங்கள் போய் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று சிலர் எதிர்பார்க்கிறோம். இன்னும் சில கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்று தீயசக்தி திமுக சொல்லி விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்தார்கள். தாவேகாவை வேட்பாளர்களை வெற்றி பெற்ற திமுக கூட்டணியில அங்க வைத்தவர்கள் ஏதோ ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆதரவளிக்கிறோம். இன்னும் சில கட்சிகள் மந்திரி சபையில வந்து கொள்கிறோம் என்று சொல்றது அவர்களுக்கு வேண்டா நியாயமா இருக்கிறாங்க. உண்மையில அது ஜனநாயகத்தின் விரோதமானது. இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்கள் தங்கள் கட்சி என்பதோ நாங்கள் தூய சக்தி என்று சொன்னாங்க. அதெல்லாம் போய் பித்தலாட்ட சக்தி என்பதை அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள்